புரியாமல் பேசுகிறாங்க. விஜய் வந்து 4 கோரிக்கை தான் பேசினார், அதில் ஒன்று ஃபவுல்ட்டு, இதாச்சு அதாச்சு. 10 நிமிஷம் நீங்கள் கூட அழுத்தம் கொடுத்து சொன்னீங்க. தேவையில்லை, அது தேவையில்லைங்க. என்னங்க எவ்வளோ நேரம் பேசணும்? மீடியாக்காரங்க ஏதாவது ஒன்று, அதாவது ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கிடுவாங்க. அன்கான்ஸ்டியூஷனல் இது மாதிரி பேச்சு சிந்தனை இது மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து நம்ம அரசியல் சட்டத்துக்கே எதிரானது, முரணானது. கொள்ளை அடிக்கிறதுக்கோ, குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கறதுக்கோ, இல்லை பையனை ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ, இல்லை பேரனை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அவர் வரல. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 51 வயசில் அவர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு டாஸ்க் இருக்குது, அவருக்கு ஒரு கொள்கை இருக்குது. போன அரசாங்கம் சும்மா போகஸாக கிளப்பிட்டுனா இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கும் யுத்தம். அது என்ன, அவன் என்ன டெல்லியில் இருக்கிறவன்னா சீனாக்காரனா இல்லை பாகிஸ்தான்காரனா? தமிழ்நாடு கிடைக்க வேண்டிய பல திட்டங்கள், நிதி உதவிகள் எல்லாமே வந்து வேற மாநிலத்துக்கு போச்சு, இல்லை நிறுத்தி வைக்கப்பட்டது. இவங்களுடைய ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆச்சு. நாங்கள் வந்து அவங்கள எதிர்த்துட்டோம், நாங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன மண்ணாங்கட்டி பண்ணீங்க. V1 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் மதிவாணன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நேற்று முதல்வர் விஜய் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சார். 10 நிமிடம் தான் அந்த சந்திப்பு நடந்திருக்கு. என்னென்ன பேசப்பட்டிருக்கு, என்னென்ன கோரிக்கைகள் விஜய் சார்பில் சொல்லியிருக்காங்க சார்? எல்லாம் பத்திரிகையில் எல்லாம் இன்றைக்கி விரிவாக வந்திருக்கேன். அதாவதுங்க இதெல்லாம் வந்துங்க ஒரு சம்பிரதாயமான சந்திப்பு தாங்க. கர்டசி கால்னுவாங்க ஆங்கிலத்தில். ஒரு முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே ஒன்றிய அரசின் தலைமையில் இருக்க பிரதம அமைச்சரை போய் சந்திப்பது, ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், நிதி அமைச்சர், இப்படி முக்கியமான துறை சார்ந்த அமைச்சர்களை சந்திப்பதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் தாங்க. இதில் போய் இந்த கூட்டத்தில் போய் உட்காந்து இதில் ஏதோ இஷ்யூ லிஸ்ட் எடுத்துக்கிட்டு போல, இவர் 4 லிஸ்ட்டு தான் எடுத்துன்னு போனார், 4 கோரிக்கை. ஸ்டாலின் 59 கோரிக்கை எடுத்துன்னு போனார், இன்னொருத்தர் எடப்பாடி 73 ஹம்பக்குங்க. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது ஒரு கர்டசிஸ். வணக்கம், வாழ்த்துக்கள், நான் தமிழ்நாடு முதலமைச்சராக வந்திருக்கேன், கொஞ்சம் எங்கள் ஸ்டேட்டை இது பண்ணுங்க, கோஆப்ரேட் பண்ணுறேன், we are ready to cooperate with you அப்படின்ற ஒரு பரஸ்பர சந்திப்பு தாங்க. இதில் போய் உட்காந்து ஏதோ டேபிள் போட்டு இந்த பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், துறை அதிகாரிகள் இந்த பக்கம், அதாவது புரியாமல் பேசுகிறாங்க. விஜய் வந்து 4 கோரிக்கை தான் பேசினார், அதில் ஒன்று ஃபவுல்ட்டு, இதாச்சு அதாச்சு. இது ஒரு மியர்லி இன்ட்ரோடக்டரி மீட்டிங். சந்தித்து ஒரு பரஸ்பரம் புரிந்து கொள்ள முயற்சி. இதுக்கு 10 நிமிஷமே அதிகன்றேன் நான். இப்போ ஒரு ஆளை போய் ஒரு அதிகாரியை சந்திக்க போகிறோம், புதுசாக பதவி ஏற்கிறாரு, அவரை நம்ம போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ நேரம் உட்காந்துருப்பீங்க? 25 நிமிஷம் உட்காந்துருப்பீங்களா? கதை பேசுவீங்களா? என்ன பேசுறதுக்கு என்ன இருக்குது? இல்லை சார், அது என்ன சார், அந்த வாரம் எப்போ நிறுத்த போகிறீங்க, ட்ரம்ப்பு கிட்ட பேசுவீங்களா நான் கேட்பீங்க. ஸோ 10 நிமிஷம் நீங்கள் கூட அழுத்தம் கொடுத்து சொன்னீங்க. தேவையில்லை, அது தேவையில்லைங்க. என்னங்க எவ்வளோ நேரம் பேசணும் என்பதை விட என்ன பேசப்பட்டது, எவ்வாறு அது வந்து அந்த இன்டராக்ஷன் எப்படி இருந்தது, கார்டியலாக இருந்ததா? இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அமித்ஷா பேசலைன்னா அதாவது அப்பாயின்மெண்ட்டு அவர் கொடுக்கல. தமிழக அரசு சார்பாக அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, அவர் வந்து கடைசி வரைக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. அது வந்து வேறு மாதிரி ஊடகத்தில் வந்தது, பார்க்க மறுப்பு அமித்ஷாவின் வந்த ஒன்றும் வேறு வழி இல்லாமல் ஹோம் மினிஸ்ட்ரியில் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இல்லை நாங்கள் அப்பாயின்மெண்ட்டே நாங்கள் கொடுக்காத போது மறுக்கிறது எங்கேருந்து வருது, அதெல்லாம் ரத்துன்னெலாம் சொல்கிறாங்க. மீடியாக்காரங்க ஏதாவது ஒன்று, அதாவது ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கிடுவாங்க. ஸோ அதனால் வந்துங்க இது ஒரு சம்பிரதாயமான சந்திப்பு. இதில் வந்து ரிசல்ட்டே நான் எதிர்பார்க்கல. ஒரு விஷயம், எது முக்கியமான விஷயமோ அதை பற்றி பேசியிருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே இதெல்லாம் எதிர்பார்த்தா பைத்தியக்காரதானோ. நான் கேட்குறேன், 73 கொடுத்தவரில் எத்தனை சரியாக இருக்குது? 10 வருஷம் ஆச்சு. 53 கொடுத்தார லிஸ்ட்டு பார்த்த உடனே அதில் எத்தனை செட்டில் ஆகிருக்கு? இதெல்லாம் வந்துங்க உறவுகள்
ஒத்துழைப்பு இப்படி தான் அதை டெவலப் பண்ணி தான் பண்ண முடியுமே தவிர நீங்கள் பேப்பர் பெருசாக பைண்ட் பண்ண பேப்பர் எடுத்துன்னு போய் கொடுத்தா அது ஒன்றும் செஞ்சுருவாங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ரெண்டாவதுங்க, மோடி அரசு பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, மாநிலங்களின் கூட்டமைப்பு தான் ஒன்றியம் அப்படின்ற உணர்வே இல்லாமல் போச்சுங்க. எந்த அளவுக்கு போச்சுன்னா, நேற்று கூட நான் ஒரு தொலைக்காட்சி டிபேட்டில் இதை குறிப்பிட்டேன். அதாவது மாநிலங்கள்லேயும் ஒன்றியத்திலையும் ஒரே கட்சி ஆட்சியில் இருந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு விபரீதமான சிந்தனையை முன்வைக்கிறாங்க. குறிப்பாக பாஜக தலைவர்கள், அமைச்சர்கள், பிரதம அமைச்சரே வைக்கிறாரு. எலெக்ஷன் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டபுள் இன்ஜின் சர்க்கார், ரெண்டு இன்ஜின் வேணுமா, மாநிலத்திலையும் அவங்க ஆட்சி வரணுமா, மத்தியிலையும் அவங்க ஆட்சி வந்தாதான் அந்த ஸ்டேட் டெவலப் ஆகுமா. இது ஒரு தவறான கண்ணோட்டம் இல்லையா? நம்ம நாடு வந்துங்க மாநிலங்களில் யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம், அந்த மக்கள் மத்தியிலையும் யார் வேணாலும் ஆட்சி வரலாம். ஆனால் ரெண்டு பேரும் கோஹாபிட் பண்ணணும். அதாவது கோஹபிஷன்னா ஒத்துழைக்கணும், பரஸ்பர ஒத்துழைப்பு, மதிக்கணும். இவர் இந்த மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், இவர் இந்த நாட்டின் தலைவராக பல்வேறு மாநில ஆதரவோடு வந்திருக்காரு. அப்போ ஒருத்தர் மதிக்கணும். ஆனால் இங்கே என்ன மிதிக்கிறாங்க, என் கட்சி ஆட்சி இல்லையா, நான் அங்கே உனக்கு வந்து காசு கொடுக்க மாட்டேன், ஃபண்டு அலாட் பண்ண மாட்டேன், ப்ராஜெக்ட் சேங்ஷன் பண்ண மாட்டேன், எனக்கு கூட்டணி கட்சியா, என்னை ஆதரிக்கிறியா, வாரி வாரி வழங்குவேன், பீகார் பேக்கேஜ், லட்சம் கோடி ஆந்திரா பேக்கேஜ் கொடுப்பாங்க. ஆனால் சஃபர் பண்ணுற மாநிலம் கேட்டால் கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஸ்டேட்ஸ் அண்ட் த சென்டர் அது வந்து ரொம்ப மோசமாக, அதாவது இதுக்கு முன்னால் ரொம்ப பிரமாதமாக இருந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஐ எம் நாட் ஆன்டி மோடி ஆர் ஆன்டி பிஜேபி. பொதுவாகவே மத்தியில் ஆளக்கூடிய கட்சிகள் மாநிலங்களை வந்து ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அங்கே நம்ம கட்சி ஆட்சி பண்ணால் அதுக்கு கொஞ்சம் சலுகை கொடுப்பாங்க, வேற கட்சினா அதை கொஞ்சம் வேற மாதிரி தான் பார்ப்பாங்க. இது இருந்தது துவக்கத்திலேருந்தே, இது இருந்தது, நான் இல்லைன மாட்டேன். ஆனால் ரொம்ப பிளேட்டண்ட்டாக, ரொம்ப வெளிப்படையாக, அப்பட்டமாக 2014 அப்புறம் வந்துடுச்சிங்க. பிரதமர் பொறுப்பில் இருக்கிறவரே இதுக்கு வந்து சொல்கிறாருன்னா பார்த்துங்களேன். எங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தான் இந்த மாநிலத்தில் நாங்கள் வந்து இதை டெவலப் பண்ணுவோன்னா அன்கான்ஸ்டியூஷனல். இது மாதிரி பேச்சு, சிந்தனை, இது மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து நம்ம அரசியல் சட்டத்துக்கே எதிரானது, முரணானது. ஆனால் இப்படிப்பட்ட நிலைமையை தான் நம்ம 12 வருஷமாக பார்த்துட்ருக்குறோம். புரியுதுங்களா? அதாவது அரசியல் சட்ட விதிகளுக்கே முரணாகத்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு போயிட்டுருக்கு. அது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் தமிழ்நாட்டில் பாஜக அல்லாத அரசு, இதுக்கு முன்னால் திமுக இருந்தது, அண்ணா திமுக இருக்கும்போது ஃப்ரெண்ட்லி ஸ்டேட் கவர்மெண்ட், இது வந்து அன்ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. இப்போ தாவேகாவுடைய அரசை வந்து அவங்க எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்லி, அன்ஃப்ரெண்ட்லி, நியூட்ரல் பண்ணுவாங்களான்றது மத்தியில் இருக்கிறவங்க தான் தீர்மானிக்கணும். ஸோ இந்த இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்ன பிஎம் ஸ்ரீ அந்த கல்வி திட்டம் என்பது பிரைம் மினிஸ்டருடைய திட்டம். அது அவங்க கொள்கை, ஆர்எஸ்எஸ் விதிப்படி சமஸ்கிருதத்தை ப்ரொமோட் பண்ணவும், ஹிந்து கல்ச்சரை ப்ரொமோட் பண்ணவும். நம்ம நாடு ஒரு செக்குலரான நாடு, அதனால் இங்கே ஒரு மதத்தை, எல்லா மதமும் சம்மதம் தான், எல்லாருக்கும் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். பட் உங்களுக்கு தெரியும், ஃபார் த லாஸ்ட் 12 years இந்த இந்தியாவை இந்துக்களின் நாடாக மாற்றுவதற்கு ஆர்எஸ்எஸ் உடைய இந்து ராஷ்டிரா, அதை தானே அவங்களுடைய குறிக்கோள், அதுக்கு தானே அவங்க 100 வருஷமாக பாடுபட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கொள்கை வழியை கொண்ட அரசாக இதை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பல மாநிலங்கள், இப்போ கேரளா அதை மறுக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க. இது போல் வந்து தமிழ்நாடு எதிர்க்குது. அப்படி எதிர்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, பிளாக்மெயில் பண்ணுறாங்க. உங்களுக்கு 3000 கோடி தரணும், நான் தரமாட்டேன், நீ இந்த திட்டத்தை, இந்த புறா ஆட வேண்டும் என்றால் இளவரசர் பாட வேண்டும்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு படத்தில், பழைய படத்தில். அது மாதிரி உங்களுக்கு நிதி உதவி வேணும்னா இதை நீங்கள் நிறைவேற்றணும். இது ஆண்டான் அடிமை மாதிரி இருக்குல்ல. அப்போ மாநிலங்களிடையே கூட்டாட்சி தத்துவத்துக்கே உழ வைக்கிறாங்க. இங்கே மாஸ்டர் ஸ்லேவ் இல்லைங்க.
அட் பெஸ்ட் மதர் சன்ஸ் ஆர் பிரதர்ஸ். அந்த மாதிரி உணர்வு தான் இருக்கு நம்ம தவிர, நான் சொல்கிறதை நீ செஞ்சாதான் இது யார் காசு? மோடி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த காசா, இல்லை ஒரு குடும்ப சொத்தா? மக்கள் பணங்க, வரி பணம், டாக்ஸ் பேயர்ஸ் மணி. யூ ஆர் நாட் ஜென்ரேட்டிங் எனிதிங். பாஜக பணம் அது. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் அதில் சொந்தம் கொண்டாட உரிமை இருக்கிறது. இந்திய அரசின் வருவாயில், இந்திய அரசின் பொருளாதாரத்தில் மிக அதிக அளவுக்கு அதன் வளர்ச்சிக்கு உதவுகிற மாநிலம் என்ற முறையில் தமிழ்நாட்டுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு, கூடுதல் கிளைம் வைக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லா மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய தொகையை நிபந்தனை போடுறீங்க பாருங்க, கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு. இது ரொம்ப தப்பு இல்லையா அது? அப்போ அந்த நிலுவைகள்லாம் வரணும்னு நேற்று கேட்டிருக்காரு. அவங்க உடனே செஞ்சிரு போகிறாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது. கேட்டிருக்காரு. 3000 கோடி ரூபாங்க, 1 ரூபா 2 ரூபாய் இல்லை. அதில் ஏன் நான் அதை மட்டும் எடுத்து சொல்கிறேன்னா, இப்போ மும்மொழி திட்டத்தை திணிக்கணும்னு சொல்லி மத்திய அரசு வந்ததுலேருந்தே இந்தி இந்து இதுதான் அவங்களுடைய 2 வெர்சன். இப்போ நம்ம தமிழ்நாடு மக்கள் எப்பவுமே மதச்சார்பின்மையை கடைபிடிப்பவர்கள், மத வெறி கொள்ளாதவர்கள், அதே போல் எந்த மொழியும் படிக்க ஆர்வம் கொள்பவர்கள் தான். ஆனால் ஏதாவது ஒரு மொழியை, குறிப்பாக இந்தியை திணித்து தமிழை அழிக்கிற முயற்சி அதை நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அதனால தானே பேரே தமிழ்நாடுன்னு கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ இந்த இருமொழி திட்டம் என்பது ஏதோ ஒரு கட்சிக்கான திட்டம் இல்லை. திமுக ஆட்சி ஒரு 30 வருஷமும் 32 வருஷம் அதிமுக ஆட்சி இருக்குது. எல்லா ஆட்சிகளிலுமே ஒரு கருத்தொற்றுமை, தமிழகத்தின் கருத்தொற்றுமை அது. எ கான்சென்சஸ் ஆன் லாங்குவேஜ் பாலிசி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குங்க. இப்போ அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, நோ வி வில் நாட் அக்செப்ட், இருமொழி கொள்கையை நாங்கள் பண்ண மாட்டோம். நீங்கள் மும்மொழியில் 3வது மொழியாக அவங்க சொல்கிறது சமஸ்கிருதம், ஹிந்தி தான். இப்போ நமக்கு லிங்க் லாங்குவேஜாக இங்கிலீஷ் இருக்குது, மதர் டங் தாய்மொழியாக தமிழ் இருக்குது. அது போதும், உலகம் பூரா சுற்றி வரலாம். மற்றவர்கள் எது வேணுமானாலும் கற்றுக்கலாம். கற்றுக்கிறதுக்கோ ஆர்வத்தோடு படிச்சுக்கிறதுக்கோ நீ ஃப்ரெஞ்சு படிச்சுக்கோ, ஹிந்தி கூட கற்றுக்கோ, என்ன வேணால் பண்ணிக்க. ஆனால் அதை கற்றுக்கினாதான் இது, அதை கற்றுக்கினாதான் வேலை அப்படின்லாம் சொல்கிறது இந்திய அரசியல் சட்டம் தந்திருக்கிற உரிமைகளுக்கு எதிரானது. ஆனால் அதை அப்படியே செய்கிறாங்க. எந்த நீதிமன்றமும் இதில் தலையிட மாட்டேங்குது. தலையிடணும். இட் இஸ் நன் ஆஃப் யுவர் ஜாப். யூ ஆர் நாட் த ஓனர் ஆஃப் இந்தியா. நவ் யூ ஆர் எலெக்டட் டு கவர்ன் இந்தியா, அவ்வளோதான். அப்போ இந்த பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் ஒரு ஃபஸ்ட்டு சேலஞ்ச் வரப்போகுதுன்னு வச்சிங்களேன். விஜய் அரசாங்கத்துக்கு வரப்போகுது. விஜய் நான் புரிஞ்சுக்கின அளவுக்கு, நான் ஸ்டடி பண்ணுற அளவுக்கு அவர் எப்போவுமே கான்ஃப்ரண்டேஷனுக்கு போக மாட்டார் யார்கிட்டையும். லாரியில் அடிபட்டு சாவன்னு சொன்னவர்கிட்டயே போலே அவர் பர்சனலாக எதையும் எடுத்துக்க மாட்டார். அவருடைய பாலிட்டிக்ஸு ஆஸ் சச் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கணும், தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களுக்கு நல்லது ஏதாவது செய்ய முடியணும். அதுக்காக தான் அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. கொள்ளை அடிக்கிறதுக்கோ, குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கறதுக்கோ, இல்லை பையனை ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ, இல்லை பேரனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அவர் வரல. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 51 வயசில் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு டாஸ்க் இருக்குது, அவருக்கு ஒரு கொள்கை இருக்குது. அப்போ அந்த கொள்கையை நிறைவேற்றுவதற்கு அவர் எந்த அளவுக்கும் போவாருங்க, சமரசம் பண்ணுவாருங்க. ஆனால் கோர் வேல்யூஸ் இருக்குது பாருங்க, அடிப்படையான சில விஷயங்கள், கொள்கை எதிரி, சித்தாந்த எதிரி, அரசியல் எதிரி, அதில் சமரசம் பண்ணிக்க மாட்டார். நீங்கள் கேட்கலாம், அப்போ எப்படி போய் பார்க்குறாரு, எப்படி இதுன்னா, பார்ட்டி டு பார்ட்டி வேறு, ஸ்டேட் கவர்மெண்ட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேறு. அந்த டிஃபரன்ஸு டிமார்க்கேஷன் அவர் நல்லாவே பண்ணுவார். போன அரசாங்கம் சும்மா போகஸாக கிளப்பிட்டு இருந்தாங்க, இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கும் யுத்தம். அது என்ன, அவன் என்ன டெல்லியில் இருக்கிறவன்னா சீனாக்காரனா இல்லை பாகிஸ்தான்காரனா? ஸோ ராங் நெரேட்டிவை செட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்றது ஒரு எனிமி கவர்மெண்ட்டுன்ற மாதிரி இங்கே ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதுக்காக அவங்க பண்ண பல தப்பான விஷயங்களை நான் ஆதரிக்கலை, முட்டு கொடுக்கல. ஆனால் மக்கள் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க, உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற மாதிரி. அப்போ நீங்கள் வாழ வீடு ஃபார்முலாவில் தான்
உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை உங்களுக்கு எதிரி மாதிரி காட்டி நீங்கள் வந்து தமிழகத்துக்கு இது அது ஏன் டெலிபரேட்டாக பண்ணாங்க திமுகன்னா, அதனால் தமிழ்நாடு நன்மை அடையலை. தமிழ்நாடு கிடைக்க வேண்டிய பல திட்டங்கள், நிதி உதவிகள் எல்லாமே வந்து வேற மாநிலத்துக்கு போச்சு, இல்லை நிறுத்தி வைக்கப்பட்டது. இவங்களுடைய ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆச்சு. நாங்கள் வந்து அவங்கள எதிர்த்துட்டோம், நாங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன மண்ணாங்கட்டி பண்ணீங்க, என்ன செய்ய வேண்டி இருந்தது, ஒன்றுமே செய்யலை. அப்போ இது தேவையற்ற கான்ஃபரன்டேஷன்றது விஜய் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவார். தமிழ்நாட்டுக்கு எதுலாம் நல்லதோ அதை வந்து அவர் பண்ணுவாருங்க. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கார்டியல் ரிலேஷன்ஷிப்பை அவர் மெயின்டைன் பண்ணுவார். அமித்ஷா வந்து ஒரு வேளை டைம் கொடுக்காம இருந்திருக்கலாம். அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது தற்செயலாக நடந்ததாக நான் நினைக்கல. அதுக்கு ஒரு உள்நோக்கம் உண்டுங்க.